இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் உணர்த்தின காரியம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். என்னோட கூட வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 60 வசனம் 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். என கண்மானவர்களே, இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய 2025 வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இன்னைக்கு நம்ம ஒரு புது வருஷத்தை தொடங்குறோம். ஆண்டவர் எனக்காக என்ன காரியம் வைத்திருக்கிறார், இந்த வருஷத்திலே எனக்காக தேவன் என்ன பேசுகிறார் அப்படின்னு நம்ம ஆவலோட தேவ சமூகத்துல காத்திருப்போம். தேவன் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இந்த காரியத்தை, இந்த வசனம் உன் வாழ்க்கையில் உனது நாட்களில் பரிபூர்ண பரும்படியாக நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு. என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், இந்த வாக்குத்தத்தமானது இது எப்படி என் வாழ்க்கையில நான் சுதந்திரித்துக் கொள்வேன்? ஏன் அப்படின்னா, உண்மையிலே நான் சிறியவனா இருக்கிறேன். நம்ம ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது வாக்கு கொடுத்தது யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதாவது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதில் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது நான் நம்ப முடியாமல் இருந்தாலும் சரி, அது எனக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை போல, என்னால சாதிக்க முடியாது, என்னால் சுதந்திரிக்க முடியாததை போல, ஒரு பெரிய ஜெயந்தை போல தோணலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காரியத்தை நமக்கு சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். ஏன்னா வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. சோ இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறும். என் வாழ்க்கையில தேவன் இதை நிறைவேற்றுவார் அப்படின்னு முதலாவது நாம விசுவாசிக்கணும். நம்ம வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் எந்த விதமாய் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டார், எவ்வாறு சிறியவனாய் ஒன்றுமில்லாதவனாய் இருந்த அந்த மனிதனை பெரிய ஜாதியாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீது ராஜாவை குறித்து. அதாவது தாவீது ராஜா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அவர் ஒரு ராஜாவை போல ராஜ வஸ்திரம் தரித்து அந்த அரண்மனையில இருக்கிற மாதிரி நினைக்க கூடாது. அதற்கு முன்பதாக அவர் யாரா இருந்தாரு? ஒரு ஷெப்பர்ட் பாயா, ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவனாய் இருந்ததை நம்ம கொஞ்சம் இந்த நேரத்துல திங்க் பண்ணி பார்ப்போம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, சவுலுக்கு பதிலாக நான் இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன், அவன் ஈசாயினுடைய பிள்ளையா இருக்கிறான், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு வர்றாரு. ஈசா இடத்தில் கேட்கிறாரு, உன் பிள்ளைகளில் ஒருவரை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும், கர்த்தர் சொல்லி அனுப்பி இருக்கிறார், அவனை கூப்பிடுங்கன்னு, பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அங்க தாவீதை தவிர மற்ற சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க அப்பா தாவீதை கூப்பிடல. அவரால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடியுது. என கண்மானவர்களே, இன்றைக்கு நம்ம நினைக்கிறோமா, நான் ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என் வீட்டுக்காரங்க கூட என்னை அங்கீகரிக்கிறது இல்ல பிரதர். ஈவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய ரிலேஷன்ஸுக்கு, என்னோட ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஏதாவது மேரேஜ் இருந்தா, ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா கூட எனக்கு நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால, நான் சிறியவனா எளியவனா இருக்கிறதுனால என்னை இன்வைட் பண்றது கூட ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமாகவும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவாய் என்று. இங்க என்ன நடக்குது? தாவீதை கடைசியா யாரையும் அபிஷேகம் பண்ண முடியலன்னு தாவீதுக்கு டர்ன் கொடுக்கப்படுது. அவர் வந்த உடனே சாமுவேல் கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எங்க போகணும்? அரண்மனைக்கு. மாறாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் எங்க போனார் அப்படின்னா, எந்த ஆடுகளை விட்டு எந்த வனாந்தரத்திலிருந்து, எந்த புல்வெளியிலிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு அவர் திரும்பி சென்றதை நம்ம பார்க்கிறோம்.
நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் அவர் ஒரு ராஜா இருக்கிற இடத்துக்கு போக கூடாது? ஏன்னா தேவன் தான் ஆசீர்வாதித்திருக்கிறார், தேவன் தான் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதற்காக அதை நோக்கி தானே பயணம் பண்ணணும். மாறாக அவர் மறுபடியுமாக தன் மந்தையிடத்தில் திரும்பி போனார். நம்ம இன்னைக்கு நிறைய பேரு இதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு வாக்கு தத்தம் தேவன் காலையில ஈவினிங் தர்றாரு அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் எனக்கு அது என் வாழ்க்கையில நடந்திருக்கணும். இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு தேவன் என்னை உயர்த்துவார்னு வாக்கு தந்திருக்கிறார், எனக்கு இந்த மாதிரியாக என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு வாக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் நான் அதை நோக்கி தானே போகும் பிரதர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது என்னென்ன காரியங்களை செய்தார், எப்படியாக தேவனால் உயர்த்தப்பட்டார் அப்படின்னு நம்ம சில காரியங்களை அவரை குறித்து பார்க்கலாம். நம்ம முதலாவது தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா, தான் இருக்கிற நிலையிலிருந்து தேவனை துதித்தார், தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய நிலையை குறித்து, என்ன ஆண்டவரே என்னை இப்படி வச்சிருக்கீங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, நாம் எப்படி இருக்கிறோம். அதாவது அன்னைக்கு இஸ்ரவேலிடத்தில், யூதர்களிடத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, தங்களுடைய வேலைக்காரர்களை, அடிமைகளை தான் அந்த ஆடுகளை மேய்க்கிறதற்கு ஒரு ஷெப்பர்ட்ஸா அவங்க நியமிப்பாங்க. ஆனால் இந்த தாவீது ஈசாயினுடைய மகனா இருந்தும் ஒரு அடிமையை போல, ஒரு ஸ்லேவ் மாதிரி அவர் இந்த வேலையை செய்திருந்தார். அவருடைய சகோதரர்கள், அதாவது ஜெஸ்ஸியோட மத்த பிள்ளைங்க என்னன்னா, ஒவ்வொருத்தரும் மிலிட்டரிலையும் வேற விதமான வேலைகளில் இருக்கிறாங்க. தாவீது மாத்திரமே ஒரு தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டிருந்தார். இதை குறித்து தாவீது எந்த விதத்திலும் கலக்கம் அடையவில்லை. சங்கீதம் 23 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அங்கே தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களை, நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பார்க்கிற வேலை ஒருவேளை கஷ்டமானதா இருக்கலாம், சிலரிடத்துல சொல்ல கூச்சப்படக்கூட செய்யலாம், நம்ம வேலையை குறித்து ஒரு சின்ன கம்பெனியா இருக்கலாம். இது எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த வேலையை தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இதை எனக்கு மனரம்மியமாக இருக்கிற நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இந்த வேலைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதைத்தான் இந்த இடத்துல தாவீது சொன்னார். இந்த வேலை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, நீங்க என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறீங்க, ஆனா நான் இப்போ ஆடுகளோடு இருக்கிறேன். இந்த காரியத்தையும் அவர் சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய வேலையின் நிமித்தமாகவும் கர்த்தரை துதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் துதிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், தாவீது என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா? நம்ம ஏதோ பைபிள்ல இருக்க மாதிரி அவர் எப்பவுமே ஸ்வாடோட, எப்பவுமே ராஜவஸ்திரம் தரித்து அரண்மனையில இருந்தார் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். மாறாக ஒரு ஷெப்பர்ட் பாயா, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட, ஆடுகளோட நாத்தத்தோட, அந்த வனாந்தரத்துல வெயில்ல சில மரத்துக்கு அடியில படுத்திருந்து ஒருவேளை அவர் யோசித்து இருக்கலாம், ஆண்டவரே நீங்க என்னைய அபிஷேகம் பண்ணீங்க, யாரா? ராஜாவா? ஆனா அதுக்கு எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமா இல்ல ஆண்டவரே. ஒருவேளை என்னோட அண்ணன்மார் மிலிட்டரியில இருக்காங்க, அவங்க மூலமா எதுவும் சான்ஸ் இருக்கா அப்படின்னா அவங்கதான் மிலிட்டரி ஆவாங்களே தவிர இவனை கொண்டு போய், ஒதுக்கப்பட்ட இவனை கொண்டு போய் ராஜாவா ஆக்க மாட்டாங்க. வேற ஏதாவது வகையில சான்ஸ் இருக்கான்னா என் குடும்பத்தின் மூலமாய் நான் ராஜாவாகிறதுக்கு எந்த சான்ஸ் இல்ல. எப்படி நடக்காண்டவரே? நான் எங்க இருக்கேன்? ராஜரிகம், ராஜாவுடைய அரண்மனை எங்க இருக்கிறது, அவருடைய அரியணை எங்க இருக்கிறது, இது எப்படி பாசிபிள் ஆண்டவரே? மேபி அவர் திங்க் பண்ணிருக்கலாம். ஒரு சாதாரண மனுஷனாய், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய், எண்ணங்கள் உள்ள மனுஷனாய் இருந்தால் இதைத்தான் யோசிச்சிருப்பாரு. இன்னைக்கு ஒருவேளை நாம யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆண்டவரே நீங்க தந்த வாக்கு தத்தங்கள் இந்த பக்கம் இருக்கிறது, நான் இருக்கிற சூழ்நிலை, நான் பார்க்கிற வேலை இப்படி இருக்கிறது, அதாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பலத்த ஜாதியாவாய், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம், நான் ஓடிட்டு இருக்க ஓட்டம் எனக்கே 10 ஆண்டவரே, டெய்லி மாசம் ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் எனக்கு துண்டு உழுது ஆண்டவரே, கடன்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, நான் எப்படி சுதந்திரிப்பேன் ஆண்டவரே?
நம்ம ஒருவேளை அந்த ஷெப்பர்ட் பாய் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை பார்த்துதான் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவாய். கர்த்தராகிய நான், அதாவது கர்த்தரை குறித்து வேறொருவரும் சொல்லவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அடுத்ததாக தாவீதுனுடைய வாழ்க்கையில அவர் உண்மையா இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தனக்கு தரப்பட்ட வேலையிலே அவர் உண்மையும் உத்தமமா இருந்தார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலைய நம்ம வீட்டுல நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி தர்றாங்க, இந்த ஆடுகளை மேயின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதோ பேருக்கு சொல்லிட்டாங்க, வேற வழியே இல்ல, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, சோ அந்த காரியத்தை பண்ணுவோம். ஆனால் ஒரு அஜாக்கிரதையா இருப்போம். தாவீது சவுலினிடத்தில் சொல்லுகிறாரு, ஒரு கரடி வந்ததுப்பா, ஒரு சிங்கம் வந்தது ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்? அவைகள் என் ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு போய் விடாதபடிக்கு அவைகளுடைய வாயிலிருந்து நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்றத நாம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படியான கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு சிங்கத்தை விரட்டுறது ஏதோ காக்காவை கள்ளத்துக்கு விரட்டுற மாதிரி விரட்ட முடியாது. மாறாக தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்துதான் இந்த தாவீது அந்த சிங்கத்தின் வாயில் நின்று, கரடியின் வாயில் நின்று தன்னுடைய குட்டிகளை, தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஆட்டு மந்தையை பாதுகாத்தான். நாம் இன்றைக்கு என்னமா இருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை சரிவர செய்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? அல்லது இதுதானே, இவ்வளவு தானே, கர்த்தர் எனக்காக வேற காரியம் வச்சிருக்கிறாரு, நான் இங்க இருக்க போறது டெம்பரவரி தான் அப்படின்னு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது கர்த்தருக்கு முன்பாக தனக்கு தரப்பட்ட எல்லாவற்றிலும் உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொண்டான். அடுத்ததாக அவங்க அப்பா சொல்றாரு, இந்த பேட்டில் ஃபீல்டு, அதாவது அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, இங்க போய் உன் அண்ணன்களை விசாரிச்சுட்டு வான்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இல்லப்பா, என்னால போக முடியாது, ஏற்கனவே நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல, நான் தள்ளப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், ஏன் உங்களுக்கு மத்த பிள்ளைங்க இல்லையா, அவங்க போட்டுன்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை தாவீது அந்த மாதிரி இந்த காரியத்தை, தகப்பன் அனுப்பின அந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணுகிறதுக்கு தாவீது போயிருக்க மாட்டாரு, அரியணை லேட் ஆயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வேலையை தட்டி கழிக்கிறோமா, அல்லது உண்மையும் புத்தகமாய் அதை சரியான விதத்தில் செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளுடைய காரியங்களை சரியா செய்யாம தேவன்கிட்ட இருந்து நிறைய பிரேக் த்ரூஸ் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது நடக்காது. ஏன் அப்படின்னா, நமக்கு வசனம் சொல்லுகிறது, சின்ன காரியங்கள்ல நீ உண்மையா இருந்தா தான் பெரியவற்றிற்கு தேவன் நம்மை அதிகாரியாக வைப்பார். இதை நம்ம எந்த இடத்திலும் மறந்து போய்விடக் கூடாது. இங்கே தாவீதுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. யுத்த களத்திற்கு போனான். போய் என்ன பண்றான் அப்படின்னா, அங்கதான் ஒரு பெரிய காரியத்தை தாவீது செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அங்க யுத்தத்திற்கு போகும்போது அங்கே கோலியாத் என்கிற மனிதன் நிற்கிறான். இஸ்ரவேலர் சவுல் உட்பட எல்லோரும் பயப்படுகிறார்கள். கோலியாத் தேவனை நிந்திக்கிறான். இதை கேட்ட உடனே தாவீது அதாவது அவன் ஆவியில வைராக்கியம் வந்திருக்கும். என் தேவனை குறித்து இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் பேசுகிறதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு தன் தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். என கண்மானவர்களே, அந்த இடத்துல வசனம் அழகாக சொல்லும். அவனோட அண்ணன் கேட்பான், நீங்க அவசியம் இல்லாமல் நீ பேசிட்டு இருக்கிறது என்ன காரியம்? உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது நீ ஓவரா பண்ணாத, உனக்கு என்ன வேலை அதை பார்த்துட்டு சீக்கிரம் வெளில போ அப்படின்னு தான் அவங்க அண்ணன் சொல்றான். ஆனா அதுக்கு தாவீது அழகாக சொல்லுவான், அதாவது நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்றான். எனக்கு கண்மானவர்கள் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வந்தது தன் சகோதரனை பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு, அவங்க அப்பா கொடுத்துட்ட சில ஸ்நாக்ஸ கொடுக்கறதுக்கு, இது முடிஞ்சாச்சு. ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்படின்னு. அப்படியானால் அவன் தேவனுடைய அந்த காரியத்துக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது,
எப்பா நீ பெரியவனாவ, ஜலத்த ஜாதியாவாய், ஆனால் உன் பலத்தினால முடியாது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான். நான் வாங்குற சம்பளத்துல, நான் ஓடுகிற ஓட்டத்துல, எனக்கு அறிமுகமானவர்களாலே, நான் பழகு வைத்திருக்கிற பழக்க வழக்கங்களினாலே என்னால பெரிய ஜாதியாக முடியாது. அப்படியானால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். இங்கே தாவீது தாங்கிட்ட இருந்த கவனை தூக்கிட்டு போறான். போனவன் என்ன பண்றான்னா, கோலியாத்து முன்பதாக அதை சுழட்டி அடிக்கிறான். அந்த கல் நெத்தியில படுது. கோலியாத்து விழுந்து விடுகிறான். அவன் விழுந்த உடனே அங்க அருமையாக வசனம் சொல்லுகிறது, அவன் ஓடி போய் கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி அவனை கொன்று போட்டான் அப்படின்னு. என கண்மானவர்களே, இவன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா, அவ்வளவு பெரிய அந்த பட்டயத்தை தூக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பர்சனா கிடையாது. கோலியாத்தோட சண்டைக்கு போறப்போ சவுல் அவனுடைய ஆயுதங்களையும் அவனோட ட்ரெஸ்ஸை கொடுக்க போச்சுல, இதே தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு முடியாது, மேபி அது ரொம்ப வெயிட்டா இருந்திருக்கும், என்னால தூக்க முடியாது, இது எனக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு திரும்ப கொடுத்தவன். மாறாக இப்போது கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தருடைய பலத்தினாலே, தேவனுடைய பராக்கிரமம் அவன் மேல் இறங்கினதுனாலே அவன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று போட்டான். என கண்மானவர்களே, நாம் எப்போது தேவனோட கூட இருக்கிறோமோ, தேவனுக்காய் செயல்படுகிறோமோ, தேவனுடைய காரியங்களை கை கொள்ளுகிறோமோ, தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் உத்தமனாய் இருக்கிறோமோ, அப்போது ஏற்ற வேளையில் கோலியாத்துகள் வரும்போது, இஸ்ரவேலர் நிந்திக்கப்படும் போது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் போது, தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். நம் மூலமாக கோலியாத்துகளை முறியடிப்பார். எதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தோமோ, எந்த விஷயத்தெல்லாம் என் வாழ்க்கையில ஏற முடியாத மலையாய் இருக்கிறது, எந்த விஷயமெல்லாம் தேவனை விட்டு என்னை பிரிக்கிற காரியமாக இருக்கிறது, எந்த விஷயமெல்லாம் என்னை புறம்பே தள்ளுகிறது, எந்த விஷயமெல்லாம் என்னை ஒதுக்கி தள்ளுகிறது, நான் ஒன்றுமில்லாதவனை போல என்னை ஆக்குகிறது நம்ம நினைக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்க போதுமானவராய் இருக்கிறார். என கண்மானவர்களே, இதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்தில் தேவனை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்தில் மனரம்யமாக நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்தில் கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும். தேவன் வைத்திருக்கிற பீப்புளுக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் போது, தேவனுக்காய் நான் வைராக்கியமாக எழும்பும் போது, தேவன் என் மூலமாய் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சின்னவனாய் இருக்கிற உன்னை பெரியவனாகவும், ஆயிரமாகவும், சிறியவனாய் இருக்கிற உன்னை பலத்த ஜாதியாகவும் மாற்றுவேன். கர்த்தராகிய நானே ஏற்ற காலத்தில் இதை நடப்பிப்பேன் அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய வருடத்துக்குள் எங்களை காண செய்த உமது மேலான கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட உமது வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உமது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு. அப்பா, இந்த மேலான கிருபை பொருந்திய உமது வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இவ ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க. அப்பா, இன்றைக்கு தாவீதை போல ஒதுக்கப்பட்ட நிலையில், பிறராலே புறக்கணிக்கப்பட்ட நிலையில், ஒன்றிற்கும் உதவாத, ஒன்றும் செய்ய இயலாத அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்துவீராக. அப்பா, அவர்கள் ஒவ்வொரு தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க நீங்க உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் இறுக்கமாய் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க, அவரை துதிக்க ஒவ்வொரு இருதயத்திலும் ஆவியானவரே நீங்க பேசுங்க, அவர்களை பலப்படுத்துங்கப்பா. அப்பா, துதியினாலே எரிகோ கோட்டைகள் விழுந்து போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அநேக நேரத்தில் எங்களுடைய எண்ணங்கள்ல, எங்களுடைய சிந்தனைகள்ல சில அவிசுவாசமான காரியங்கள், எப்படி இது நடக்கும், எப்படி இதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், அப்படியான ஒரு டவுட்ஃபுல்லான திங்கிங் எங்களுக்கு வரலாம். ஆவியானவரே, அவர் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் எங்களிலிருந்து எடுக்கப்படுவதாக. அப்பா, அவிசுவாசத்தை எங்களிலிருந்து முற்றிலுமாய் நீக்கி போடுங்க. உம்மை பற்றி கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை தாங்க.
அப்பா நாங்கள் எந்த இடத்தில் நடந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அப்பா, அப்பா உண்மையும் உத்தமமாய் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அப்பா நாங்கள் செய்கிற வேலையில தேவன் எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எப்படி இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு பெரிய ராஜாவாக ஒன்றுமில்லாத அந்த செப்பட் பாயை நீர் எழுப்பினீரோ, அதை போல் ஒரு கிருபை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நீர் காரியங்களை மாற்றுகிறீர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வீட்டிற்குள்ளா இருக்கிற தரித்திரம் என்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவனுடைய பிள்ளைகளாய் ராஜரீக வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் மாற ஆவியானவரே நீர் உதவி செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிற அந்த மேலான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தாவீதை ராஜாவாக்கி தேவன் மகிமையினால முடிசூட்டின கர்த்தர் இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் தகப்பனே அபிஷேகத்தினால முடிசூட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜரீக அபிஷேகத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. ஒவ்வொரு தலைகளையும் தேவனாகிய கர்த்தர் அலங்கரிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு காலத்திலையும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு விதத்திலும் தகப்பனே ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை சுதந்தரித்துக் கொள்ள ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க அப்பா. 2025 நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீங்க எங்களை நடத்துங்க, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless.